டேய் ராமு, கேள்விப்பட்டியா? நேத்து வந்த புது சமையல்காரனை கூட நம்ம ஐயா வெளியில போக சொல்லிட்டாராமா. மறுபடியுமா? பாவம், இந்த தடவை என்னாச்சு? இல்ல, உப்பு கொஞ்சம் அதிகமாயிடுச்சாமா. ஜமீன்தார் ஐயாவுக்கு இந்த சாப்பாடு பைத்தியம் எப்போ போகும்னே தெரியல. ஊர்ல யாரும் சமைக்க பயப்படுறாங்க. இப்படியே இருந்தா ஐயா பட்னியா தான் இருக்கணும். உண்மைதான் மங்கம்மா, நம்ம ஐயா நல்லவர் தான், தான கருணன் தான். ஆனா சாப்பாடு நாக்குக்கு சுவையா இல்லைன்னா மட்டும் அந்த மனுஷன் ராட்சசனா மாறிடுவாரு. அப்பதான் தூரத்துல இருந்து ரொம்பவும் கஷ்டப்பட்டு ஒருத்தன் நடந்து கேட் கிட்ட வந்தான். அவனோட பேரு தான் சுப்பையா. ஐயோ, எவ்வளோ பெரிய வீடு. அம்மா, குடிக்க கொஞ்சம் தண்ணி கொடுக்குறீங்களா? அந்த கிளாஸை பிடிச்சி குடிக்கிற தெம்பு கூட எனக்கு இல்லை. யாருப்பா நீ? இந்த ஊர் ஆளு மாதிரி தெரியலையே. பாக்குறதுக்கு நல்ல தூங்கு மூஞ்சி மாதிரி இருக்க. ஆமாங்கம்மா, என் பேரு சுப்பையா. பக்கத்து ஊர்ல இருந்து வரேன். இந்த ஊரு ஜமீன்தாரு சமையல்காரன் வேணும்னு சொன்னாராமா. அது காத்து வாக்குல என் காதுல விழுந்துச்சு. அதான் இங்க வேலை கேட்டு வந்திருக்கேன். நீ சமைக்க போறியா? இங்க வர சமையல்காரங்க 3 நாள் தாண்டி இருக்க மாட்டாங்க. எங்க ராகவையாவுக்கு சாப்பாடுல ஏதாவது தப்பு நடந்துச்சுன்னா ரொம்ப கோவம் வந்துடும். உன்னை பார்த்தா சரியான சோம்பேறி மாதிரி இருக்க. நீ எப்படி சமையல் பண்ண போற? சமைக்க வேண்டியது கையால இல்லம்மா, அறிவால. நான் கரண்டிய சுத்துற சுத்துக்கு உங்க ஜமீன்தாரோட நாக்கு நாட்டியம் ஆடும். நான் வந்திருக்கேன்னு மட்டும் சொல்லுங்க, அதையும் பார்த்துடுவோம். மங்கம்மா, ஐயா கிட்ட போய் சொல்லு. இந்த தூங்கு மூஞ்சிய பார்த்து ஐயா எப்படியும் அனுப்பிடுவாரு. என்ன மங்கம்மா, இன்னுமா சமையல்காரன் வரல? பசி தாங்க முடியாம நான் தவிச்சுக்கிட்டு இருக்கேனே. ஒருத்தன் வந்திருக்காங்க ஐயா. பேரு சுப்பையாவாமா. பாக்குறதுக்கு சோம்பேறித்தனமா இருக்கிற மாதிரி இருக்கு. அவனால எல்லாம் சமைக்க முடியுமா? யாரா இருந்தா என்ன, முதல்ல வர சொல்லு. சுப்பையா உள்ள வந்ததும் ஜமீன்தார பார்த்து கையெடுத்து கும்பிட்டான். என்னப்பா, உன் பேர் என்ன? நிற்கவே முடியாம நின்றுக்கிட்டு இருக்க. உன்னால கரண்டியை பிடிச்சி சமைக்க முடியுமா? எனக்கு சாதாரண சுவையெல்லாம் பிடிக்காது. ஐயா, என் பேரு சுப்பையா. நான் சமைக்கிற சமையலை சாப்பிட்டீங்கன்னா மறுபடியும் வேணும்னு கேட்க மாட்டீங்க. ஏன்னா அதுக்குள்ள உங்க வயிறு நிறைஞ்சு போயிடும். ஆனா ஒரு கண்டிஷனு. என்னது கண்டிஷனா? வேலை கேட்க வந்த நீ கண்டிஷன் போடுறியா? வேற வழி இல்லைங்க ஐயா. ஏன்னா சமையலுங்கிறது ஒரு தவ மாதிரி. நான் சமைக்கும் போதே சமையல் அறைக்குள்ள யாரும் வரக்கூடாது. ஜன்னல் வழியா கூட எட்டி பார்க்க கூடாது. நான் எதில் எந்த பொருளை போடுறேன்னு யாருக்கும் தெரியக்கூடாது. எனக்கு ஒரு நல்ல தனிமை வேணும். அப்பதான் நான் சமைக்கிற சமையல் சுவையா இருக்கும். அட, இவன் எவனோ பெரிய வித்தக்காரன் தான் போலையே. சரி சரி, எனக்கு தேவையானது சாப்பாடு. நீ கதவை திறந்து வச்சு சமைக்கிறியோ மூடி வச்சு சமைக்கிறியோ அது எனக்கு தேவையில்லை. ஆனா மதியத்துக்கு எனக்கு நல்ல சாப்பாடா வேணும். இல்லைன்னா கழுத்தை பிடிச்சி வெளியில தள்ளிடுவேன். ஏமாங்கம்மா, அந்த புது சமையல்காரன் உள்ள போய் 1 மணி நேரம் ஆச்சு. கரண்டி சத்தமும் வரல, சமையல் மனமும் வரல. என்ன பண்ணிக்கிட்டு இருப்பான்? டேய் ராமு, உள்ள இருந்து கொரட்டை விடுற சத்தம் தான் கேக்குது. எனக்கு தெரிஞ்சு அவன் நல்லா தூங்குறான். இவன் உத வாங்கிட்டு தான் ஓட போறான். இன்னைக்கும் ஐயா பட்டினியா தான் இருப்பாரு போல. ஐயோ, அதுக்குள்ள மணி 11 ஆயிடுச்சா? வெளியில அந்த மங்கம்மா தவிச்சுக்கிட்டு இருப்பாங்க. இப்ப வெங்காயம் பூண்டை இடிச்சு மசாலாவை அரைச்சி கையை எதுக்கு வலிக்க வச்சுக்கணும்? அதுக்கு தான் நேத்தே அரைச்சி வச்ச மசாலாவை நான் கொண்டு வந்திருக்கேன்ல. இன்னைக்கு கத்திரிக்காய் குழம்புல அந்த தூளை போட்டா சரியா போயிடும். சுப்பையா வேக வேகமா காய்கறியை நறுக்கி பாத்திரத்துல போட்டு அந்த மசாலாவை போட்டு குழம்ப தயார் பண்ணிக்கிட்டு இருந்தான். இங்க கேளுங்க கத்திரிக்காய், நீங்க நல்லா வேகணும், நல்லா சுவையா இருக்கணும். என்ன கஷ்டப்படுத்த கூடாது. ஆஹா, அருமை அருமை சுப்பையா. இது வரைக்கும் இப்படி ஒரு சுவையான சாப்பாடை நான் சாப்பிட்டதே இல்லை. இதில் இருக்கிற மசாலா மனம் இருக்கு, அது இன்னும் அருமையா இருக்கு. இவ்வளோ சீக்கிரமா இவ்வளோ நல்ல சமையலை எப்படி சமைச்ச? இது எங்க தாத்தா காலத்து ரகசிய வித்தங்கய்யா. நான் காய்கறிங்க கிட்ட நல்லா பொறுமையா பேசினா அது நல்லாவே வெந்துடும். நான் எப்பவுமே நல்லா சமைப்பேன். அதுக்கு நான் தனிமையில இருக்கணும், இல்லைன்னா சாப்பாடு சுவையா இருக்காது.
சபாஷ், இன்னையிலிருந்து நீ தான் என் வீட்டோட நிரந்தர சமையல்காரன். மங்கம்மா, இவனுக்கு தேவையான ஏற்பாடை பண்ணி கொடுங்க. அவன் நல்லா ஓய்வெடுக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. டேய் ராமு, அந்த சுப்பையா நம்ம எல்லாரையும் ஏமாத்துறான்னு நினைக்கிறேன். அவன் வெளியில வரும்போது அவன் சட்டை கசங்கியும் இல்ல, ஒரு வேர்வை துளியும் இல்ல. எனக்கு தெரிஞ்சு அதிக நேரம் அவன் கரண்டிய பிடிக்கிறதே கிடையாது. ஆனா அவன் செய்யற சாப்பாடு மட்டும் ரொம்ப நல்லா இருக்கு. இதுல ஏதோ வித்தை இருக்குடா. அட ஆமா மங்கம்மா, நேத்து நான் கேட்டப்போ ஏதோ வித்தை, ஏதோ யோகம் அப்படின்லாம் சொன்னான். என்ன சொல்றது, ஐயாவுக்கு தான் அவனை பிடிச்சி போச்சே. அவன் கொடுத்து வச்சவன் தான். சுப்பையா, சுப்பையா, சீக்கிரமா வா. சுப்பையா மெதுவா நடந்து வெளியில வந்தான். ஐயா கூப்பிட்டீங்களா? நாளைக்கு ஒரு பெரிய பிரளயம். இல்லை இல்லை, என் நண்பன் அவன் வீட்டுக்கு வரான். அவன் பக்கத்து ஒரு ஜமீன்தாரு. அவனுக்கு சாப்பாடுனா ரொம்ப பிடிக்கும். நாளைக்கு மதிய நாளைக்கு சாப்பாட்டுல 10 விதமான உணவு இருக்கணும். சாம்பார், காரக்குழம்பு, ரசம், அதோட இனிப்பு பலகாரங்களும். சமையல்ல எந்த விதமான குறையும் இல்லாம நீ தான் பார்த்துக்கணும். ஏது 10 விதமா? ஐயோ ஐயா, அவ்வளோ விதமான சமையலை செய்யணும்னா அதுக்கு நிறைய நேரம் தேவைப்படும் இல்லையா? எவ்வளோ நேரம் வேணும்னாலும் எடுத்துக்கோ. நாளைக்கு உன் முழு திறமைய காட்டு. என்ன பொருள் வேணும்னாலும் வாங்கிக்கோ. சீக்கிரம் வேலை ஆரம்பிச்சிடு. ஐயோ கடவுளே, வசமா மாட்டிக்கிட்டனே. இப்ப நான் என்ன பண்ண போறேன்? என் கதை முடிய போகுது. என்னப்பா சுப்பையா, நாளைக்கு விருந்துன்னு நினைச்சு பயப்படுறியா? உன் மந்திர சக்தி எல்லாம் என்ன ஆச்சு? அட மந்திரம் இல்ல மங்கம்மா, நேத்து நான் வேலை பார்க்கும்போது கையில சின்னதா அடிபட்டுடுச்சு. நாளைக்கு 10 விதமான சமையலை செய்யணும்னா எல்லா பொருளையும் கழுவணும். அதுக்கப்புறம் எல்லா பாத்திரங்களையும் கழுவணும். ஆனா என் கையில அடிபட்டதால மந்திரத்தை சொல்றதுக்கு என்கிட்ட இப்ப புனித தன்மை இல்லையே. விருந்து சரியா இல்லைன்னா ஜமீன்தாரு என் மேல கோவப்படுவாரு. ஐயோ, இப்ப என்ன பண்ண போற? அதான் நானும் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். எந்த ஒரு பாவமும் செய்யாம மனசுக்குள்ள சுயநலமோ எந்த விதமான கெட்ட எண்ணமும் இல்லாதவங்க காய்கறியை நறுக்கி கொடுத்தா அந்த சமையலோட சுவை கூடும். ஆனா இந்த ஊர்ல நல்லவங்களுக்கு நான் எங்க போறது? அப்படின்னா எங்க கையில புண்ணியம் இல்லைங்கிறியா? தினமும் காலையில எழுந்திருச்சு குளிச்சு முடிச்சு துளசி மாடத்துல விளக்கேத்துறவனா? என்னோட கையிலயும் நீ எதிர்பார்க்கிற புண்ணியம் இருக்கு. உண்மையாவா மங்கம்மா? அப்ப உன்னோட கையில அந்த சக்தி இருக்குன்னு சொல்ல வர? சந்தோஷம், என் உயிரை காப்பாத்திட்ட. ஆனா உன்னால இதை செய்ய முடியுமா? ஏன்னா காய்கறி நறுக்கிறது சாதாரணம் இல்ல, அது பெரிய விஷயமாச்சே. அதனால என்னவா? என்னால முடியாத என்ன? காய்கறி கொடு, அந்த புண்ணியம் எனக்கே வந்து சேரட்டும். அது மட்டும் இல்லாம ஜமீன்தாரைய கிட்ட பாராட்டும் கிடைக்கும். சரி மங்கம்மா, நீ உண்மையிலேயே தேவதை தான். ஆனா இந்த ராமுவோட கதை என்ன? அவனுக்கு இந்த மசாலா அரைக்கிற குடுப்பனையே இல்ல. இவன்லாம் வாழ்க்கையில என்ன பண்ண போறானோ? ஏன் இந்த மசாலா அரைக்கிற கல்லெல்லாம் ஒரு கல்லா? நான் எவ்வளோ பெரிய பாறையெல்லாம் தூக்கி இருக்கேன். நாளைக்கு நானே மசாலா அரைச்சி கொடுக்குறேன். என் பலம் என்னன்னு நீயே பாரு. அப்பாடா, என் கஷ்டம் தீர்ந்துடுச்சு. நீங்க உண்மையிலேயே கடவுள் எனக்காக அனுப்பின ஆளுங்க தான். வாங்க வேலையை ஆரம்பிக்கலாம். அப்பா, இந்த பூசணிக்காய் என்ன வெட்ட முடியாத அளவுக்கு இருக்கு. ஏண்டா சுப்பையா, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? கண்ணை திறந்து கூட பார்க்க மாட்டியா? பேசாத மங்கம்மா, நான் மனசுக்குள்ளேயே சமைச்சிக்கிட்டு இருக்கேன். நீங்க காய்கறி நறுக்கிறதுக்கு என்னுடைய தவத்தையும் நான் பயன்படுத்திக்கிட்டு இருக்கேன். என்னுடைய மூளை சூடாகுது. அந்த பூசணிக்காவை இன்னும் சின்னதா நறுக்கு. அப்பதான் நாளைக்கு சமையல் நல்லா இருக்கும். ஏண்டா சுப்பையா, இந்த மசாலாவை இன்னும் எவ்வளோ நேரம்டா அரைக்கணும்? கையெல்லாம் வலிக்குதுடா. இன்னும் 1 மணி நேரம் ராமோ. அந்த மிளகா நல்லா அரையணும், இல்லைன்னா ஜமீன்தாருக்கு கோபம் வந்துடும். உன் பலம் மொத்தத்தையும் பயன்படுத்து. அடுத்த நாள் காலையில மங்கம்மாவும் ராமுவும் அசதியா உட்காந்துருந்தாங்க. சாப்பாடுக்கு தேவையான எல்லாம் ரெடி. அருமை அருமை, உங்க 2 பேரோட புண்ணியத்தால சாப்பாட்டுக்கு தேவையான எல்லாம் தயாரா இருக்கு. நீங்க ஓய்வெடுத்துக்கோங்க, நான் போய் சமைக்கிறேன். மங்கம்மா ராமு 2 பேரும் போனதும் சுப்பையா மனசுக்குள்ளேயே சிரிச்சுக்கிட்டான். சபாஷ்டா சுப்பையா,
உலகத்துல இவ்வளோ புத்திசாலி சமையல்காரன் இருக்கவே மாட்டான். ராத்திரியெல்லாம் அவங்க கிட்ட வேலையை வாங்கிட்டு இப்ப எந்த கஷ்டமும் இல்லாம சமையல் பண்ணி ஜமீன்தார் ஐயா கிட்ட நீ நல்ல பேர் வாங்க போற. மதிய நேரம் வந்ததும் பக்கத்து ஊரு ஜமீன்தார் ராகவையா வீட்டுக்கு வந்தாரு. விருந்து ஏற்பாடு முடிஞ்சுது. எல்லாரும் சாப்பிட உக்காந்தாங்க. அருமை அருமை ராகவையா, இவ்வளவு சுவையான சமையலை நான் சாப்பிட்டதே இல்லை. இதில் இருக்கிற இந்த மசாலாவை பாரு, எவ்வளோ மெத்து மெத்துன்னு எவ்வளோ நல்லா அரைஞ்சிருக்கு பாரு. உரல்ல போட்டு அரைச்சாதான் இந்த அளவுக்கு சுவை வரும். பாவம் உன்னோட சமையல்காரன் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பான். அவனுக்கு நிச்சயம் கை வலிக்கும். எங்க சுப்பையாவோட திறமையே அதுதான். அவன் சமைக்கும் போது சமையலற பக்கம் கூட யாரும் வரக்கூடாது. ஏன்னா அவன் அவ்வளவு கவனமா சமைப்பான். இது எல்லாத்தையுமே ஜன்னலுக்கு வெளியில நின்னு ராமுவும் மங்கம்மாவும் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. பாத்தியாடா ராமு, இந்த சுப்பையா சொல்றத, நேத்து ராத்திரி முழுக்க கை வலிக்க கஷ்டப்பட்டது நாம, பாராட்டு இவனுக்கு மட்டுமா? ஆமா மங்கம்மா, இன்னைக்கு அவனை பத்தி எல்லா உண்மையும் சொல்லலாம் வா. சாப்பாடு சாப்பிட்டதுக்கு அப்புறமா பக்கத்து ஒரு ஜமீன்தாரு சுப்பையாவை பாராட்டிக்கிட்டு இருக்கும் போது மங்கம்மா ராமு 2 பேரும் உள்ள வந்தாங்க. சுப்பையா, இன்னைக்கு சாப்பிட்ட விருந்த நான் மறக்கவே மாட்டேன். ராகவையா, சுப்பையாவுக்கு 1000 ரூபாய் பரிசா கொடு. ரொம்ப நன்றிங்க ஐயா, இந்த உதவியை நான் மறக்க மாட்டேன். ஐயா, ஒரு சின்ன விஷயம், எங்களுக்கு நீங்க தண்டனை கொடுத்தாலும் பரவாயில்ல, உண்மையே சொல்லணும். என்ன மங்கம்மா, தயங்காம சொல்லு. இன்னைக்கு சமையல்ல சுப்பையாவோட திறமை எவ்வளவு இருக்கோ எங்களுடைய கஷ்டம் அவ்வளவும் இருக்கு. நேத்து ராத்திரி முழுக்க தூங்காம கொள்ளாம காய்கறி நறுக்குனது நானு, கையில கொப்பளம் வர அளவுக்கு மசாலா அரைச்சது ராமு. சுப்பையா நாற்காலியில உக்காந்துக்கிட்டு தூங்கிக்கிட்டு இருந்தான், அதான் தியானம் பண்ணிக்கிட்டு இருந்தான். இப்ப சமைச்சது மட்டும்தான் இவன், இதுதான் உண்மை. சுப்பையா, இது உண்மைதானா? நீ வீட்டுக்கு வந்தவர் முன்னாடி என்னை அவமானப்படுத்துறியா? ஐயா, மங்கம்மா சொன்னாங்களே, அது உண்மைதான். என்னது உண்மையா? ஆனா நீ சமைக்கும் போது யாரும் கூட இருக்கக்கூடாதுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தியே. ஐயா, ஒரு யுத்தத்துல ராஜா கலந்துக்கும் போது அவரு கூட அவர் சேனையும் இருக்கும். ராஜா வாள் பிடிச்சி சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாரு. ஆனா அவருடைய சேனை அவருக்கு உதவி செஞ்சுக்கிட்டு இருக்கும். சமையலும் யுத்தம் மாதிரி தான். நான் இதுல ராஜா, இவங்க என்னுடைய சேனை. காயை எப்படி நறுக்கணும், மசாலாவை எப்படி அரைக்கணும்னு சொல்லி கொடுத்தது நான் தானே, அதை செஞ்சது அவங்க. ஒரு நல்ல சமையல்காரன் அவனுடைய சக்தியை வீணாக்காம சுவையான சாப்பாட்டை சமைக்கிறது அவன் கடமை. ஒருவேளை இது எல்லாத்தையும் நானே செஞ்சிருந்தா இன்னைக்கு சமைக்கும் போது நான் ரொம்ப சோர்வடைஞ்சிருப்பேன், சரியா சமைச்சிருக்க மாட்டேன். அதனால தான் இந்த வேலைங்களை அவங்க கிட்ட கொடுத்தேன். சபாஷ், சரியா சொன்ன சுப்பையா, நீ சொன்னது உண்மைதான். ஒரு வேலையை எவ்வளவு கஷ்டப்பட்டு செஞ்சோங்கிறது முக்கியம் இல்லை, அறிவை சரியா பயன்படுத்தி எவ்வளவு சிறப்பா செஞ்சோன்னு தான் முக்கியம். நீ உன்னுடைய திறமைய சரியா பயன்படுத்தி நல்ல சுவையான உணவை சமைச்சிருக்க. ராகவையா, சுப்பையா சமைச்சதுக்கு அவனுக்கு 1000 ரூபாய் கொடுத்தது சரிதான். அவனுக்கு உதவி செஞ்ச இவங்களுக்கும் 100 ரூபாயை பரிசா கொடு. ஏன்னா அவங்க உழைப்பு வீணா போகக்கூடாது. சுப்பையா, உன்னுடைய அறிவுக்கும் மங்கம்மா ராமு பட்ட கஷ்டத்துக்கும் நான் நிச்சயமா பரிசு கொடுக்கறேன். ஏண்டா சுப்பையா, எங்க 2 பேரையுமே நீ ஏமாத்த பார்த்தல, புண்ணியம் கிடைக்கும்னு சொல்லி எங்க கையால எல்லா வேலையும் செஞ்சுக்கிட்ட. இதுல ஏமாத்துறதுக்கு என்ன இருக்கு மங்கம்மா, கடவுளோட புண்ணியம். இப்ப பாரு, ஜமீன்தார்கிட்ட இருந்து உங்களுக்கும் பரிசு தொகை வாங்கி கொடுத்துட்டேன் இல்ல, இத வச்சுக்கிட்டு நீங்களும் சந்தோஷமா இருந்துக்கோங்க. அது என்னமோ உண்மைதான். உன்னோட அறிவை பாராட்டி தான் ஆகணும். நீ சோம்பேறியா இருந்தாலும் ரொம்பவே புத்திசாலி. ராமோ, உலகத்துல கஷ்டப்பட்டு உழைக்கிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. ஆனா அறிவை பயன்படுத்தி பழைக்கிறவங்க கொஞ்சம் பேரு தான். அந்த 2வது ஆளு நான் தான். சரி சரி, இன்னைக்கு வேலை செஞ்சு இல்ல உங்களை வேலை வாங்கி ரொம்ப அசதியா இருக்கு, நான் போய் படுத்து தூங்குறேன். ஒரு வேலையை கஷ்டப்பட்டு பண்றது மட்டும் இல்லாம அதுல கொஞ்சம் அறிவு பயன்படுத்தி புத்திசாலித்தனமா செஞ்சா அந்த வேலை நமக்கு சுலபமாவும் இருக்கும், அதே நேரத்துல அதுக்கான பாராட்டு நமக்கு சொந்தமாகும். முன்னொரு காலத்துல சீதா நகரம் அப்படிங்கிற ஊர்ல ரங்கையாவும் அவனுடைய மனைவியான சாந்தாவும் வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. ரங்கையாவுக்கு இருக்கிற சொத்து 5 ஏக்கர் வறண்ட பூமியும் ஒரு வீடு மட்டும்தான்.
ஆனா ரங்கையாவுக்கு உழைக்கிறது அப்படின்னா சுத்தமா பிடிக்காது. ராஜா மாதிரி வாழணுங்கிறது அவனுடைய ஆசை. ஆனா கஷ்டப்பட விருப்பம் இல்ல. அதனால ஊரை சுத்தி கடன் வாங்கி சொத்து எல்லாத்தையுமே இழந்துட்டான். ஒரு நாள் காலையில ரங்கையா வீட்டோட திண்ணையில ராஜா மாதிரி உக்காந்துக்கிட்டு இருக்கும்போது சாந்தா வெளியில வந்தா. ஏங்க, விடிஞ்சு எவ்வளவு நேரம் ஆச்சு? வயலுக்கு போற எண்ணம் இருக்கா, இல்ல எப்பவும் போல திண்ணையில உக்காந்துக்கிட்டு மரத்தை எண்ண போறீங்களா? சாந்தா, வந்துட்டியா? நல்லதா போச்சு. சில்லுன்னு காத்து வீசுதில்ல, கொஞ்சம் சுட சுட காஃபி போட்டு கொண்டு வந்து கொடுக்கலாம்ல. உங்களுக்கு இப்ப காஃபி வேணுமா? காஃபி போட பாலும் இல்ல, காஃபி தூளும் இல்ல. சுப்பையா கடையில போய் கேட்க போனா பழைய பாக்கிய தீத்துட்டு புதுசா ஏதாவது வாங்குங்கன்னு மூஞ்சிக்கு முன்னாடி சொல்றாரு. அந்த சுப்பையா எப்பவும் அப்படிதான். எப்பவும் நம்மளையே தான் கவனிச்சுக்கிட்டு இருப்பான். அவன் கடையில் இருக்கிற பொருள் எல்லாம் விற்கணும் இல்லையா? விற்கிறதுக்காக பொருள் கொடுத்த காலம் எல்லாம் போச்சு. இப்போ ஊர்ல எல்லாருக்கும் உங்களை பத்தி நல்லா தெரிஞ்சு போச்சு. ஊர்ல எல்லாரும் உங்களை கடங்கார ரங்கையான்னு கூப்பிடுறாங்க. இவ்வளவு வெக்கமா இருக்கு தெரியுமா? இதுல வெக்கப்பட என்ன இருக்கு? கடன் வாங்குறதெல்லாம் ஒரு பெரிய திறமை. அந்த திறமை எல்லார்கிட்டையும்லாம் இருக்காது. இந்த ஊர்ல எத்தனை பேர் கடன் வாங்கியிருக்காங்க, ஆனா நான் வாங்கியிருக்கேனே. உங்ககிட்ட என்னால பேச முடியாதுங்க. அந்த வறண்ட பூமியையாவது குத்தகைக்கு விடுங்க, 4 காசாவது சம்பாதிக்கலாம். சீச்சி, என் வயலை குத்தகைக்கு விடுறதா? எங்க அப்பாவோட கௌரவம் என்னாகிறது? நானே அதில் விவசாயம் பண்றேன். ஆனா அதுக்கு பணம் வேணுமே. அதுக்கு பணம் கூரிய பிச்சுக்கிட்டு விழ போகுதா என்ன? ஏன் விழாது? அதான் பூபதி இருக்கான்ல, அவன் என்ன பணம் கொடுக்க மாட்டேன் நான் சொல்றான். ஐயோ, வட்டி வியாபாரி பூபதியா? வேணாங்க. ஏற்கனவே அவர்கிட்ட வாங்கின கடனை நாம இன்னும் தீக்கவே இல்லை. இதுல புது கடன் கேட்டா நல்லா இருக்காது. நீ எப்பவுமே நல்லதா பேச மாட்டியா? அந்த பூபதி என் நண்பன். நான் கேட்டா இல்லைன்னு சொல்ல மாட்டான். நீ போய் காஃபி போட்டு கொண்டு வா, நான் கொஞ்ச நேரம் தூங்குறேன். சாந்தா கோவமா அங்கிருந்து உள்ள போயிட்டா. ரங்கையா மறுபடியும் படுத்து தூங்க ஆரம்பிச்சான். மதிய நேரம் வீட்டு வாசல்ல யாரோ கத்துற சத்தம் கேட்டுச்சு. ரங்கையா துடிச்சு பிடிச்சு எழுந்திருச்சான். டே ரங்கையா, வெளியில வா. வட்டி வியாபாரியான பூபதியும் அவனுடைய அடியாட்கள் 2 பேரும் வந்திருந்தாங்க. அட, பூபதி ஐயாவா? வாங்க வாங்க, உள்ள வாங்க. என்னங்க ஐயா இந்த பக்கம்? அதெல்லாம் அப்புறம், முதல்ல என் பணத்தை கொடு. என்னது பணமா? நான் எப்ப பணம் வாங்கினேன்? நீங்க என்கிட்ட எல்லாம் கடன் வாங்க வந்தீங்கன்னு நினைச்சேன். என்னடா கிண்டலா? 3 வருஷத்துக்கு முன்னாடி உங்க அப்பா பேரை சொல்லி 1000 ரூபாய் கடன் வாங்கினியே. ஆமா வாங்கினேன். அதுக்கு என்ன இப்போ? என்ன இப்பவா? அதுக்கு வட்டி, வட்டிக்கும் வட்டி சேர்ந்து இப்போ மொத்தம் 10,000 ரூபாய் ஆயிருக்கு. என்னது 10,000மா? என்னது 10,000மா? ஆமா, இந்த பணத்தை அடுத்த அமாவாசைக்குள்ள நீ கொடுக்கணும். பூபதி ஐயா, என் கையில ஒத்த ரூபா கூட இல்ல. என்னோட அந்த வறண்ட பூமி இருக்குல்ல, அந்த வறண்ட பூமி எனக்கு வேண்டாம். இந்த வீட்டை எனக்கு கொடு. ஐயா, இந்த வீடு இல்லைன்னா நாங்க நடுத்தருக்கு தான் வரணும். தயவு செஞ்சு கொஞ்சம் கருணை காட்டுங்க. கருணை இருக்கிறதால தான் வந்திருக்கேன். அமாவாசைக்கு இன்னும் 10 நாள் இருக்கு. 10 நாளுக்குள்ள கடன் பணத்தை கொடுக்கலன்னா வீட்டை கொடுத்துட்டு நீங்க காலி பண்ணுங்க. ஐயா, என்னடா பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? அவன் வீட்டில் நாற்காலி இருக்கான்னு பாருங்க, இருந்தா கொண்டு வாங்க. அடியாட்கள் உள்ள போய் அந்த வீட்ல இருக்கிற ஒரு நாற்காலி, 2 பித்தளை பொருட்களை வெளியில எடுத்துட்டு வந்தாங்க. ஐயோ, அது என் பிறந்த வீட்டுல இருந்து கொண்டு வந்தது. இத வட்டிக்காக எடுத்துக்கிறேன், ஞாபகம் வச்சுக்கறாங்க ஐயா. 10 நாள் தான். பூபதி அவனுடைய ஆட்களும் அங்கிருந்து போயிட்டாங்க. பாவம் சாந்தா அதே இடத்துல உட்காந்து அழ ஆரம்பிச்சிட்டா. பாத்தீங்களா என்ன ஆச்சுன்னு? இருக்கிற வீடு போக போகுது. இனி நடுத்தெருவுக்கு வர போறோம். சாந்தா, அழாத. அழாம என்ன பண்ண சொல்றீங்க? இப்ப அந்த 10,000 ரூபாவை எங்க இருந்து கொண்டு வர போறீங்க? நான் பாத்துக்கிறேன், என்ன கொஞ்சம் நீ தனியா விடு. அன்னைக்கு நாள் பூரா ரங்கையா அறைய விட்டு வெளியில வரவே இல்ல. சாந்தா அழுதுகிட்டே தான் இருந்தா. அடுத்த நாள் காலையில சாந்தா எழுந்திருச்சு போய், என்னங்க என்னங்க, கதவு தரங்க. உள்ள இருந்து எந்த ஒரு பதிலும் வரல. சாந்தா அதை கேட்டு பயத்துல கத்த ஆரம்பிச்சிட்டா. ஐயோ, எல்லாரும் வாங்க, என் வீட்டுக்காரு என்னமோ பண்ணிக்கிட்டாரு. அதை கேட்டு அக்கத்து பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாருமே ரங்கையோட வீட்டுக்கு வந்து கதவை உடைச்சு உள்ள போனாங்க. ஐயோ, என்ன அனாதையா ஆக்கிட்டு போயிட்டீங்களேங்க. ஐயோ ரங்கையா, என்னடா இப்படி பண்ணிட்ட? பாவம், அந்த பூபதி மிரட்டினதால தான் இவன் இப்படி பண்ணிக்கிட்டான் போல. சாந்தாம்மா, அழாதம்மா.
நடக்கக்கூடாதது நடந்து போச்சே. ரங்கையா இறந்து போயிட்டான் அப்படிங்கிற விஷயம் ஊரெல்லாம் பரவுச்சு. அது பூபதிக்கும் தெரிய வந்துச்சு. என்னது, ரங்கையா செத்து போயிட்டானா? அப்படின்னா என்னுடைய 10,000 ரூபாய் கோவிந்தாவா? ச்சே. பூபதி வேக வேகமா ரங்கையாவோட வீட்டுக்கு வந்தான். அங்க ஜனங்க கூட்டமா நின்றுகிட்டு இருந்தாங்க. சாந்தா அழுதுகிட்டு இருந்தா. சாந்தா, போத நாடகத்தை நிப்பாட்டு. என்னங்க பூபதி ஐயா, ஒருத்தன் செத்து போயிருக்கான், இப்படி பேசுறீங்க? அவன் செத்தா நான் என்ன பண்ண முடியும்? அவனுக்கு நான் கடன் கொடுத்துருக்கேன். அவன் கடன் பணத்தை இப்ப யார் கொடுப்பாங்க? ஐயா, என் கழுத்துல இருக்கிற தாலியை தவிர என்கிட்ட வேற எதுவுமே இல்ல. என்ன மன்னிச்சிடுங்க ஐயா. அதான் வீடு இருக்கே, அதை எனக்கு கொடு. இது நியாயம் இல்லைங்க பூபதி ஐயா. ஒரு விதவைய வீட்டை காலி பண்ண சொன்னா இது அநியாயம். நியாயம் அநியாயம் எல்லாம் எனக்கு தெரியும். இவன் உண்மையிலேயே செத்து போயிட்டானா இல்ல கடன்ல இருந்து தப்பிக்க நாடகம் ஆடிக்கிட்டு இருக்கானா? உண்மை என்னன்னு நானே பார்க்கறேன். போதும் பூபதி, செத்து போன மனுஷனை அவமானப்படுத்தாத. சரி சரி, அடுத்து என்ன பண்ணணுமோ அதை உடனே பண்ணுங்க. கடன் வாங்கினவனோட உடம்ப ரொம்ப நேரம் இப்படி வச்சிருக்க கூடாது. எல்லாத்தையும் நானே பக்கத்துல இருந்து பார்க்கறேன். என்னது, இப்பவே வா? ஆமா, இப்பதான். ஊர்க்காரங்க பாடியை கட்டி ரங்கையாவோட உடம்ப அந்த பாடையில படுக்க வச்சாங்க. சாந்தா தன் புருஷனை பார்த்து அழுதுகிட்டு இருந்தா. ரங்கையாவுக்கு மட்டும்தான் தெரியும் சாந்தா அழுவுறதுல வெறும் நாடகம் மட்டும்தான் இருக்கு அப்படின்னு. ஏன்னா இது எல்லாமே ரங்கையா போட்ட திட்டம்தான். நேத்து ராத்திரி, சாந்தா, என்கிட்ட ஒரு யோசனை இருக்கு. என்ன அது? நாம அந்த பூபதியை ஏமாத்தலாம். நம்மளால முடியாதுங்க. முடியும். நான் செத்த மாதிரி நாடகம் ஆடுறேன். என்னது? ஆமா, நான் செத்து போயிட்டேன்னு நினைச்சு பூபதி கடன் பணத்தை கேட்க வர மாட்டான். நான் செத்துட்டா அந்த பணத்தை அவன் யாருக்கிட்ட கேட்க முடியும்? ஐயோ, இது பெரிய பாவங்க. இந்த வீடும் போய் தெருவுக்கு வந்தா அது நியாயமா? இங்க பாரு, நான் சொல்றத செய். நீ சத்தமா அழுவணும். எல்லாரும் மயானத்துக்கு கூட்டிட்டு போவாங்க இல்லையா? அங்க நான் கண்ணை திறந்து எனக்கு மறுஜன்மா கிடைச்சிடுச்சின்னு சொல்றேன். அவங்க நம்புவாங்களா? செத்தவன் பழச்சி வந்தா நம்பாம என்ன செய்வாங்க? நான் கடவுளை பார்த்துட்டு வந்தேன்னு சொல்றேன். ரங்கையாவை எல்லாருமே மயானத்துக்கு கூட்டிக்கிட்டு போனாங்க. சாந்தா அழுதுகிட்டே தான் இருந்தா. ஆனா பூபதி மட்டும் சந்தேகமா பணத்தையே பார்த்துக்கிட்டு இருந்தான். சீக்கிரம் கட்டை எடுத்து வைங்கடா. சாந்தாம்மா, கடைசியா புருஷ முகத்தை பார்த்துக்கோ. சாந்தா புருஷன் மேல விழுந்து அழ ஆரம்பிச்சிட்டா. என்னங்க, எழுந்துறீங்க, விட்டா கொல்லி வச்சிருவாங்க போல தெரியுது. ஏமா, தள்ளி போமா. ரங்கையாவுக்கு கொல்லி வைக்கிறதுக்கான ஏற்பாடு நடந்துச்சு. ஆனா ரங்கையா எழுந்திருக்கல. நெருப்பு பக்கத்துல வரட்டும், அப்ப எழுந்திருக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணான். சுப்பையா, நெருப்ப கொண்டு வா, நானே வைக்கிறேன். நீயா? ஆமா ஆமா, நான் இவனுக்கு கொல்லி வச்சா என் கடன் எல்லாம் தீர்ந்து போயிடும். பூபதி கொல்லியை எடுத்துக்கிட்டு அவன் பக்கத்துல போனப்போ ரங்கையாவுக்கு உயிரே போன மாதிரி இருந்துச்சு. ஐயோ, இவன் உண்மையிலேயே கொல்லி வச்சிடுவான் போலயே. எழுந்திருக்கணும். பூபதி கொல்லி வைக்க பக்கத்துல போனப்போ, நிறுத்துங்க. அங்க கூடியிருந்த ஜனங்க எல்லாரும் பேய் பேய் அப்படின்னு சொல்லி அங்கிருந்து ஓடி போயிட்டாங்க. ரங்கையா? ரங்கையாவா? இல்ல இது பேயா? நான் பேய் இல்ல, நான் ரங்கையா தான். ரங்கையா எழுந்திருச்சு நின்னா. ஜனங்க எல்லாரும் பயந்து போய் தூரத்துல நின்னு பாத்துக்கிட்டு இருந்தாங்க. நான் யமலோகத்தை பார்த்தேன். யமலோகமா? அங்க என்ன பார்த்த? யமதர்மராஜாவா பார்த்தேன். அவர் என் கணக்கு வழக்க பார்த்தாரு. பார்த்துட்டு என்ன சொன்னாரு? பூபதி ஐயா, அவர் உங்களை பத்தியும் சொன்னாரு. என்ன பத்தியா? யமதர்மராஜா, டே ரங்கையா, நீ ரொம்ப நல்லவன், என்ன கொஞ்சம் சோம்பேறி, அவ்வளவுதான். ஆனா அந்த பூபதி உன்னை ரொம்ப கொடுமைப்படுத்துறான் இல்ல? அவன் இங்க வரும்போது நரகத்துல அவனை வறுக்கிறதுக்கு கடாயில எண்ணெய் ஊத்தி வச்சிருக்கேன்னு சொன்னாரு. ஐயோ, ஆனா அவரு இன்னொரு வார்த்தையும் சொன்னாரு. நீ திரும்ப போய் பூபதி கிட்ட சொல்லு, உன்னோட கடன் எல்லாம் தீந்து போச்சுன்னு அவரு ஒத்துக்கிட்டா சொர்க்கத்துல அவருக்கு இடம் கிடைக்கும்னு சொல்ல சொன்னாரு. உண்மையா வாங்க? ஆமா சாந்தா, அது மட்டும் இல்ல, ரங்கையா இனிமே கஷ்டப்பட்டு உழைப்பான், அவனுக்கு யாரும் தொந்தரவு கொடுக்காதீங்கன்னு சொல்ல சொல்லி அனுப்புனாரு. நீங்க சொல்றது எல்லாத்தையும் நம்ப முடியலங்க. ஆனா நீங்க பொழைச்சி வந்திருக்கீங்க. ரங்கையா, என்னை மன்னிச்சிடுப்பா. உன்னோட கடனை நீ தர வேண்டாம். உன் கடனை நான் தள்ளுபடி பண்றேன். இதை யமதர்மராஜா கிட்ட சொல்லுங்க. சொல்றாங்க, என்னோட தப்ப மன்னிச்சிடுங்க. நான் பண்ணதுக்கு கூட மன்னிப்பு கேட்டுக்கிறேங்க. ரொம்ப சந்தோஷம். ஊர்க்காரங்க எல்லாரும் ரங்கையாவை கடவுளா நினைச்சு அவனை வீட்டுக்கு அனுப்பி வச்சாங்க.
என்னங்க, நீங்க ரொம்ப நல்லா நடிச்சீங்கங்க. பாத்தியா, ஒரே நாள்ல கடனே இல்லாதவனாயிட்டேன். இனிமே நான் தோக்க மாட்டேன். ஆனா ரங்கையாவோட சந்தோஷம் ரொம்ப நாள் நிலைக்கல. அன்னையில இருந்த ஜனங்க எல்லாருமே ரங்கையாவை கடவுளா பார்க்க ஆரம்பிச்சாங்க. வணக்கங்க ஐயா, செத்து பொழைச்ச கடவுள் நீங்க. ஆ ஆ, உங்ககிட்ட பேசவே கொஞ்சம் பயமா இருக்குங்க. ரங்கையா சுப்பையாவோட கடைக்கு போனான். சுப்பையா, 1 கிலோ அரிசி கொடு. ஐயோ, நீங்களா? உங்களுக்கு எதுக்கு அரிசி? நீங்க கடவுளாச்சே, காத்த சுவாசிச்சே வாழ்ந்துடுவீங்க. என்னது, காத்த சுவாசிக்கணுமா? பசிக்குதே. என்கிட்ட மனுஷங்க சாப்பிட்ற அரிசி தாங்க இருக்கு. கடவுள் சாப்பிட்ற அரிசி என்கிட்ட இல்லைங்க ஐயா. தயவு செஞ்சு இங்கிருந்து போயிடுங்க. ரங்கையாவுக்கு என்ன பண்றதுன்னே புரியல. இந்த பக்கம் சாந்தா தண்ணி எடுக்கிறதுக்காக கிணத்துக்கிட்ட போனா. அட, சாந்தம்மாக்கா வந்திருக்காங்க. பாவம், அவங்க புருஷன் செத்து பழிச்சிருக்காரு. இப்ப அவரு கடவுளா பேயா? எனக்கு பயமா இருக்குக்கா, வாக்கா போயிடலாம். அப்படி எல்லாரும் சாந்தம்மாவை பார்த்து ஓடி போய்கிட்டு இருந்தாங்க. என்னங்க, என்னை பார்த்து எல்லாரும் விலகி விலகி போறாங்க. எல்லாரும் நம்மள ஊரை விட்டு விலக்குன மாதிரி இருக்கு. ஐயோ, கடன் போச்சேன்னு சந்தோஷப்பட்டா இப்போ வாழ்க்கையே போயிடும் போல இருக்கே. அன்னைக்கு ராத்திரி ரங்கையாவுக்கு ஒரு யோசனை வந்துச்சு. சாந்தா, நாம பூபதியை ஏமாத்தணும். அதனால தான் இவ்வளோ கஷ்டம். இப்போ என்னங்க பண்றது? பேசாம உண்மையை சொல்லலாமா? வேண்டாங்க, அவரு நம்மள கொண்டு போட்டுருவாரு. கொல்ல மாட்டான். அவனுக்கு கடவுள்னா ரொம்ப பயம். அந்த பயத்தை நாம பயன்படுத்திக்கலாம். அன்னைக்கு ராத்திரி ரங்கையா ஒரு பெரிய வெள்ளை வேஷ்டி எடுத்து அவனுடைய உடம்ப மூடிக்கிட்டு நேரா பூபதியோட வீட்டுக்கு போனான். டேய் பூபதி, யாரு யாரு இது? நான் யமதர்மனுடைய தூதன். என்கிட்ட எதுக்காக வந்திருக்கீங்க? உன்னோட கணக்குல தப்பு இருக்கு. என்ன தப்பா? ஆமா, ரங்கையாவோட கடனை நீ தள்ளுபடி பண்ணிட்ட. ஆனா அவன் உன்கிட்ட வாங்கினது வெறும் 1000 ரூபாய் மட்டும்தான். அதுக்கு பதிலா நீ அவன்கிட்ட 10,000 ரூபாய் கேட்ட. ஐயோ, அந்த 9,000 ரூபாய் பாவம் உன் தலையில தான் இருக்கு. அதை நீ இறக்கி வைக்கணும். எப்படிங்க? அந்த பணத்தை கொண்டு போய் நீ ரங்கையா கிட்ட கொடுக்கணும். அப்பதான் நீ நரகத்துல இருந்து தப்பிக்க முடியும். ஆனா அது என்கிட்ட அவ்வளவு பணம். உன்னுடைய பழைய இரும்பு பெட்டியில ஏற்கனவே நீ 10,000 ரூபாய் பணம் எடுத்து வச்சிருக்க. உங்களுக்கு எல்லாமே தெரியுது. ஆமா, நாளைக்கே நீ ரங்கையா கிட்ட அந்த பணத்தை கொடுக்கணும். அவன் காலில் விழுந்து நீ அவன்கிட்ட மன்னிப்பு கேட்கணும். இல்ல ராத்திரியோட ராத்திரியா உன்னை நரகத்துக்கு கூட்டிட்டு போவேன். ரங்கையா மறைஞ்சு போயிட்டான். பூபதி அன்னைக்கு ராத்திரி முழுக்க தூங்கல. அடுத்த நாள் காலையில விடிஞ்சதோ இல்லையோ, பூபதி 10,000 ரூபாவை எடுத்துக்கிட்டு ரங்கையாவோட வீட்டுக்கு வந்தான். ரங்கையா, என்னை மன்னிச்சிடு. நான் ஒரு பெரிய பாவி. உனக்கு 1000 ரூபாய் கடனை கொடுத்துட்டு 10,000 ரூபாயை திரும்ப கொடுன்னு கேட்டேன். அந்த 10,000 ரூபாய் பாவத்தை என் தலையில சுமக்க நான் தயாரா இல்லை. இதை நீயே வச்சுக்கோ. பூபதி, நீ உன் தப்ப தெரிஞ்சுக்கிட்ட இல்ல? யமதர்மராஜா உன்னை மன்னிச்சிடுவாரு. சாந்தா ஆச்சரியமா இது எல்லாத்தையும் பாத்துக்கிட்டு இருந்தா. ஆனா இந்த பணம் என்னோடது இல்ல, வேற யாருது? இது இந்த ஊர் ஜனங்களோடது. அவங்க கிட்ட இருந்து வட்டின்னு நீ வசூல் பண்ண பணம் இது. இத வச்சு ஊர்கோலத்தை நான் சுத்தம் பண்ண போறேன். நல்லதுங்க ஐயா, நீங்க உண்மையிலேயே கடவுள் தான். ரங்கையா பூபதி கிட்ட இருந்து வாங்கின பணத்துல அவனுடைய வறண்ட பூமிய சரி பண்ணிட்டான். அப்படியே ஊர்ல இருக்கிற குளத்தை சுத்தம் செஞ்சான். இறந்து பொழைச்சவன் அப்படிங்கறதுனால ஊருக்கு நிறைய நன்மைகளை செய்யற ரங்கையாவை பார்த்து ஊஜனங்க எல்லாரும் கடவுளா நினைச்சு கும்பிட ஆரம்பிச்சாங்க. ஏங்க, கடனும் தீந்துச்சு, பணமும் வந்துச்சு, மரியாதையும் கிடைக்குது. ஆமா சாந்தா, ஆனா ஒண்ணு மட்டும் உண்மை. என்ன அது? என்ன மயானத்துக்கு கூட்டிட்டு போனப்போ அந்த பூபதி கையில கொல்லி பிடிச்சிக்கிட்டு வந்தப்போ உயிரே போன மாதிரி இருந்துச்சு. போய் சொல்லிட்டு வாழறத விட கஷ்டப்பட்டு உழைக்கிறதே நல்லதுதான். அன்னையில இருந்து ரங்கையா சோம்பேறித்தனத்தை விட்டுட்டு கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு உழைச்சு அவன் பொண்டாட்டி கூட சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருந்தான். அப்படி கடங்கார ரங்கையா இப்போ கடவுள் ரங்கையாவா மாறிட்டான்.